ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களை ஆர்டினரியா வைக்க விரும்பவே இல்லை, வித்தியாசமா வைக்கிறாரு. கோசை நாட்டை வித்தியாசப்படுத்துறாரு. என் அன்பு சகோதரி, விசுவாச பெண்ணாகிய நீங்க இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும். உங்க பேச்சு வித்தியாசமா இருக்கணும், உங்க நட வித்தியாசமா இருக்கணும், உங்க உடை வித்தியாசமா இருக்கணும், எல்லாமே வித்தியாசமா இருக்கணும். ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போனோம். அப்போ ஒரு கார் வந்துச்சு. காரில் முன்னாடி போட்டிருக்கு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போ புரிஞ்சுக்கிட்டு உள்ளேருந்து வர்றவங்கெல்லாம் யார்? நல்ல கிறிஸ்தவ பிள்ளை. கொஞ்சம் ஆன்ஷியஸாக பார்த்தேன், யார் இறங்குறான்னா ஒரு கேர்ள் இறங்குனா உள்ளேருந்து. அவளை பார்த்தா நானே கண்களை மூடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ எப்படி வந்திருப்பான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வாலிப பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக உடுத்த சொல்லி கொடுக்கணும். அவள் விரும்புகிறாங்கிறதுக்காக அவள் விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. நல்லா வாங்கி கொடுங்க, மாடர்னாக வாங்கி கொடுங்க. ஆனால் ட்ரெஸ்ஸு எதுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்கி கொடுக்கணும். விசுவாச தாய்மார்கள், இன்னைக்கு அநேக விசுவாச தாய்மார்கள் தான் பிள்ளைகளுக்கு இடரெல்லாம் இருக்கிறாங்க. திருமணம் பண்ணி கொடுக்குற வீட்டில் அடங்கி வாழணும், கீழ்ப்படிஞ்சு வாழணும் சொல்லி கொடுக்கணும். அங்கே ஒரு பிரச்சனை வந்தோடனே ஐயோ என் பிள்ளை கண் கலங்கிடக்கூடாதுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடக்கூடாது, சொல்லி கொடுக்கணும். ஏம்மா உன் புருஷன் ஒரு விசுவாச புருஷன்மா, அவர் சொல்கிறது கொஞ்சம் கேளு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நடக்கிறதுக்கு 3 வருஷமாக ஆகும், அப்படி தானே? நீங்கள்லாம் எப்படி வாழ்ந்தீங்க? முதல் வருஷமே பூரணமாக மாறிட்டீங்களா? எவ்வளோ சண்டை வந்துச்சு. நான் போய் கிணத்துல குதிச்சிருவேன்னு சொன்னவங்கலாம் எவ்வளோ பேர், தீக்கொளுத்திக்கிருவேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்கிறீங்க நீங்கள். அப்போது பெண்ணுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? இப்படித்தான் வாழணும், இதுதான் விசுவாச வாழ்க்கை, நீ வித்தியாசமா இருக்கணுமா, பரவாயில்லம்மா, உன் உடை எப்படி இருக்கணும், உன் நடை எப்படி இருக்கணும், உன் பேச்சு எப்படி இருக்கணும், உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஜெபிக்கணும். இப்படி ஒரு வித்தியாசத்தை விசுவாச தாய்மார்கள் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நீங்க வித்தியாசமானவர்கள். இன்னைக்கு இந்த வித்தியாசத்தை நீங்க காட்டல அப்படின்னா உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது. வேதத்துல பல வசனம் இருக்குது நீங்க வித்தியாசமா வாழணும்ட்டு. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க காட்டணும் அப்படின்னு சொல்றார். சோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? திரும்ப சொல்லுங்க. நீங்க விசுவாச பெண்கள் வித்தியாசமா இருக்கணும், வித்தியாசமா வாழணும், வித்தியாசமா யோசிக்கணும். இல்ல ஆண்டவர் செய்வார். எபிரேயர் நிருபத்திலே எபிரேய ஆக்கியோன் விசுவாச வீரர்களுடைய பட்டியலை எழுதியிருக்கிறார். அதுல ஒரு வசனம் என்னை ரொம்ப கவர்ந்தது. 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே என்று எண்ணி பலனடைந்து, எப்படியா? நான் சொன்னேன் விசுவாச பெண்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் எல்லாம் நடக்கும்னு. எத்தனை வயசுல நார்மலாக பிள்ளை பிறக்கும் அந்த நாட்களில்? குறைஞ்சது ஒரு 40, 45. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கல்யாணம் பண்ணுவாங்க. சாராமாக்கு என்ன வயசு? ஏன் அவ்வளோ கால்குலேட் பண்ணி சொல்கிறீங்க? 90 வயசில் பிள்ளை பிறக்கிறதுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். வசனம் சொல்லுது 25 வருஷம் காத்திருந்தாங்களாம். எத்தனை வருஷம்? விசுவாச பெண்ணே, உனக்கு எல்லாம் உடனே நடக்காதுமா, நீ கொஞ்சம் காத்து தான் இருக்கணும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மற்றவங்கள வேற மாதிரி நடத்துவார், உங்களை வேற மாதிரி நடத்துவார். மற்றவங்கள வித்தியாசமாக நடத்துவார், உங்களை ரொம்ப வித்தியாசமாக நடத்துவார். மற்றவங்களுக்கு உடனே நடக்கும், உனக்கு உடனே நடக்காது. மற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, நீ தான் உபத்திரவத்தின் வழி போவ. ஏன் தெரியுமா? நீ விசுவாச பெண், நீங்கள் விசுவாச பெண். அப்போ இந்த பாதையின் வழியா நடத்துறாருல, பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. எதை கற்றுக் கொடுப்பாரு? சரி, தேவ தூதர்கள் உன் மனைவியாகிய சாராள் கர்ப்பம் தரிப்பாள் சொன்ன உடனே அந்த அம்மா கூடாரத்துக்குள்ளேருந்து என்ன செஞ்சாங்களா? சிரிச்சாங்களா, நகைச்சாங்களா. எனக்கு போய் இத்தனை வயசுல இன்பம் உண்டாயிருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க மைண்டை எப்படி செட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இனிமே நமக்கு என்ன கிடையாது? பிள்ளை கிடையாது. விசுவாச பெண்ணே, நீ வித்தியாசமாய் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமா உனக்கு குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த விசுவாசத்தின் அடிமட்டத்தில் இருந்த சாராமாளுக்கு விசுவாசம் வளர ஆரம்பிச்சு, அழகா சொல்லுது எபிரேயர் ஆக்கியோன் எழுதியிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து பிள்ளைய பெற்றாங்களா இல்லையா? 90 வயசுல கன்னம்லாம் எப்படி இருந்திருக்கும்? சுருக்கு விழுந்திருக்கும், ஸ்கின்னெல்லாம் லூஸாக இருந்திருக்கும், மசில் டோன் எல்லாம் குறைஞ்சிருக்கும், மெனோபாஸ் அட்டைன் பண்ணியாச்சு. ஸோ சான்ஸே கிடையாது.
சான்ஸே இல்லைங்கிற இடத்துல கூட ஆண்டவர் உயிரோடு காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. விசுவாச பெண்ணுக்கு கர்த்தர் வித்தியாசமா தான் நடத்துவாரு. வாலிப மகளே, 30 வயசு ஆயிடுச்சு, இனிமே வாழ்க்கையே வராது நினைக்காத. உனக்கு அருமையான வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொண்டு வருவார். 6 வருஷம் ஆச்சு, இனிமே பிள்ளை பிறக்காதுன்னு நினைக்காதீங்க. ஆச்சரியமா அதிசயமா ஒரு பிள்ளைய கொடுப்பார். அந்த பிள்ளை விசேஷமான பிள்ளையா இருக்கும். ஹல்லேலூயா. எதுக்கு காத்திருக்கிறீங்க? எதுக்காக வெயிட் பண்றீங்க? எதுக்கு நம்பி இருக்கிறீங்க? புருஷன் மாறவே மாட்டான்னு டிக்ளேர் பண்ணாதீங்க. வாயில ப்ரொக்ளைம் பண்ணுங்க, அவர் ரட்சிக்கப்படுவார். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். அவருடைய குடி மாறும், அவருடைய கெட்ட பழக்கம் மாறும், அவர் ஆலயத்துக்கு வருவார். இதுதான் விசுவாச பெண்ணின் வாழ்க்கை. விசுவாச பெண்ணுக்கு வித்தியாசமா நடக்கும்போது மனசு அழிச்சு போயிடக்கூடாது. உங்க வீடு, உங்க உறவுகள், உங்க வாழ்க்கை எல்லாத்திலையுமே நீங்க ஒரு வித்தியாசத்தை காட்டணும். உங்க வீட்டில் பாடல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சில வேளைகளில் அவிசுவாசிகள் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பெரிய போராட்டம். திடீர்னு பாஸ்டர் உள்ள வரும்போது அங்க சீரியல் ஓடிட்டு இருக்கோம். ஐயோ, பாஸ்டர் என்ன நினைப்பாரு என்னைய பத்தி, என்ன பண்றது? அப்படித்தான் இருக்குது. ஆனா தயவு செய்து உங்க விசுவாசத்தை விட்டுறாம, இல்லை ஆண்டவரே, என் வீடு ஒரு நாள் ஜெப வீடா மாறும் ஆண்டவரே, என் வீடு ஒரு நாள் உண்மை துதிக்கிற வீடா மாறும், என் புருஷன் ஒரு நாள் உண்மை பாடுவார் ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிப்பார் ஆண்டவர், நீங்க செய்வீங்க ஆண்டவரே, நம்புனீங்கன்னா நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு ப்ராசஸ்ல நடத்துவாரு. அந்த ப்ராசஸ்ல திரும்ப 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 அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்க. திரும்ப 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 அதே ஜெபத்தை போய் செஞ்சாலும் பரவாயில்ல, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஊழியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை தேசத்துலேயும் ஊழியத்திலையும் செய்யணும்னு சொல்லிட்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு உபவாசம் துவங்கி இருக்கிறோம். இன்றைக்கு 83வது நாள். ஒரு வேளை சரீர பலவீனம் அதெல்லாம் வந்தால் கூட நிறுத்தலை ஜெபத்தை. ஏன் தெரியுமா? தேசத்தில் மறுரூபம், நம்முடைய பட்டணத்தில் மறுரூபம், ஊழியத்தில் மறுரூபம், குடும்பங்களில் மறுரூபம், தனிப்பட்ட வாழ்க்கையில் மறுரூபம். இந்த 5 காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கண்கால எதுவும் நடக்கல, ஆனால் நடக்க போகுது நம்புறோம். ஹல்லேலூயா. கண்ணில் எதுவும் தெரியல, ஆனால் நடத்துவாரு நம்புறோம். ஏன்னா வேதம் சொல்லுது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால வெட்டுங்க, தண்ணி நிரம்புன்னு சொன்னாரு. மகளே, சோர்ந்து போகாதே, மகளே, தளர்ந்து போகாதே. உன் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆண்டவர் பதில் தருவார். உன் வீட்டில் அற்புதம் நடக்கும், உங்க குடும்பங்களில் ரட்சிப்பு வரும், உங்க வியாதி சுகமாகும். அற்புதங்களின் தேவன் நிச்சயம் செய்வார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.